ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சங்கர் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நிறைய நீங்களே வீட்டில் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் தோரம்பருப்பு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1 ஹவர் கிட்ட ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இந்த சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போது ஒரு கடாய் வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பொரியத்துக்குள்ளேயே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3மே சேர்த்துக்கலாம். இப்போ 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. வெங்காயம் லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் மாறினாலே போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த விழுது, அதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாவே போதும். மாரி கலந்து விட்டுக்கலாம். பருப்பாக இருக்க வேண்டாம், ஃபுல்லாகவே அரைச்சிட்டா நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சுனாவே ஓகே தான். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கல. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்புலையும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம், அதுக்காக நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் அகலமான சட்டி. இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. இல்லை கடாயாக இருந்தால் கூட ஓகே தான். இல்லை ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், இப்போ நான் பெரிய வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வடகை இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் கொஞ்சம் சின்ன சின்னதாக, பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, இந்த மாதிரி முழுசாக போட்டிங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால நான் முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த கேட்டில். இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு தூள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி, இப்போ கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி தண்ணி, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல மிக்ஸி ஜார், அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். ஏன்னா திக்னஸ் காண்டி குழம்பு கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காண்டி நான் இதை சேர்க்கலாம். நம்ம எல்லாமே எடுத்து உருண்டை பிடிக்காமல் இதில் கொஞ்சம் வச்சுட்டு இன்னும் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிட்டா கொஞ்சம் திக்காகவே வரும் குழம்பு, அதுக்காக ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம எப்பவுமே வெங்காயம் வதங்கிறதுக்காண்டி உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறம் மாவுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து குழம்பு கொதித்த உடனே இது பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஒன்று ஒன்றா சிம்மில் வச்சுட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பொறுமையாக சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி குக்கரில் வச்சோம் அவிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். உருண்டையே உடையாமல் வரும். நம்ம பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டையாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் போடலை. இப்போ எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே தட்டு போட்டு மூடிடலாம். மூட்டு ஒரு 10 மினிட்ஸ் உருண்டையே வேகட்டும், குழம்பு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருச்சு. 10 மினிட்ஸ் கிட்டவே ஆயிடுச்சு. உருண்டையும் நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு உடையவே இல்லை, சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.